நம்ம அஜித் சாருடைய விடாமுயற்சி வெளியிட்ட திரையரங்குகள்ல ரசிகர்கள் வேற லெவல்ல செலிப்ரேட்டும் பண்ணாங்க. நீண்ட காலமாகவே அனைவருடைய காத்திருப்புல இருந்த இந்த படம் பாத்தீங்கன்னா, ஒரு வழியாக நேற்று திரையரங்குகள்ல வெளியாகிடுச்சு. இந்த நிலையில விடாமுயற்சி குறித்து இயக்குனர் வெங்கட் பிரபு தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு ஒன்று கூட போட்டிருந்தாரு. விடாமுயற்சி படத்துடைய பணிகள் ஓராண்டுக்கு முன்பாகவே துவங்கியது. அசர்பைஜான் நாட்டுல தொடர்ந்து படப்பிடிப்புமே நடந்து வந்தது. நீண்ட காலமாகவே இந்த படத்துடைய பணிகள் நடந்து வந்த நிலையில கடந்த பொங்கலுக்கு படம் ரிலீஸ் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனா கடைசி நேரத்துல வெளியீடு ஒத்திவைக்கப்பட்டிருக்காம். இதனால பாத்தீங்கன்னா ஐக்கிய ரசிகர்கள் கடுமையான அப்செட்லுமே இருந்தாங்க. இதனையடுத்து நேற்று விடாமுயற்சி ரிலீஸ் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. பெரிய அளவுல விளம்பரங்கள், ப்ரொமோஷன் அப்படின்னு எதுவுமே இல்ல அப்படின்னாலுமே வரவேற்பு ரசிகர்களிடம் வேற லெவல்ல இருந்தது. அது மட்டும் இல்லாம படமுமே கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வசூலை கொடுக்கும் அப்படின்றது இந்த படத்துடைய ப்ரீ புக்கிங்ல இருந்தே தெரிஞ்சது. ப்ரீ புக்கிங் மட்டுமே ஓவராலா உலக அளவுல பாத்தீங்கன்னா 40 கோடி கிட்ட வசூலாகி இருந்ததா. இதனை படக்குழுவே உறுதி செஞ்சிருந்தாங்க. இந்த நிலையில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இந்த திரைப்படம் நேற்று உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகியிருக்கு. தமிழகத்துல 9 மணிக்கு முதல் காட்சியும் மற்ற மாநிலங்கள், வெளிநாடுகள்ல ரசிகர்கள் காட்சியுமே போடப்பட்டிருக்கு. ஆகையால பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய முதல் நாள் வசூல் கண்டிப்பாக இமாலய வசூலாக இருக்கும் அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்தாங்க. அவங்க எதிர்பார்த்தது போலவே இந்த படம் பாத்தீங்கன்னா உலக அளவுல கிட்டத்தட்ட 200 கோடி கிட்ட வசூல் செய்துள்ளதாக தகவலுமே கிடைச்சிருக்கு. இதனை பாத்தீங்கன்னா கூடிய விரைவிலேயே படக்குழு உறுதி செய்யிருக்காங்களாம். இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழகத்துல கொண்டாடப்பட்ட அளவிற்கு பாலிவுட்டிலுமே கொண்டாடப்பட்டிருக்கா. அங்கேயுமே அதர்சருக்குன்னு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படின்றத இந்த படம் மீண்டுமுமே உறுதி பண்ணிருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.